இஃப்தார் ஸ்பெஷல் சீரிஸ்ல பிரியாணி இல்லாம எப்படிங்க? இஃப்தார் ஸ்பெஷல் எபிசோட் 3 மட்டன் பிரியாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அத நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி 3 விசில் விட்டு வேக வச்சு தனியா எடுத்து வச்சுருங்க. இன்னைக்கு குக்கர்ல தாங்க பிரியாணி செய்ய போறேன். ஆயில் ஆட் பண்ணி, பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி, 3 கிரீன் சில்லி அண்ட் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண விட்டுருங்க. நான் இந்த கப்ல 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அத நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதும், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுருங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி, இந்த அளவுக்கு நல்லா மசாலா வந்ததும், கொத்தமல்லி, புதினா, தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது கூடவே நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் வேக வச்சிருந்த மட்டனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலா நல்லா வதக்கிக்கோங்க. நான் 1 கப் அரிசிக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அளவு தண்ணி ஊத்தும்போதே மட்டன் வேக வச்ச தண்ணியும் அளந்து ஊத்திக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் ஊற வச்சிருந்த அரிசிய ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு, லெமன் ஜூஸை இப்ப ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, அரிசி நல்லா உதிரி உதிரியா வரும். 2 விசில் விட்டு பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணா மட்டன் பிரியாணி ரெடி. இது கூடவே நான் 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி, நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்க. என்னங்க கடையில வாங்குற பிரியாணி, இத ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க கடையிலேயே வாங்க மாட்டீங்க. பிரியாணியோட டேஸ்ட்ட நான் சொல்லல. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.